ஹாய் ஹலோ சரீஸ், நாங்க டார்க். அண்ட் இன்னைக்கு நம்ம ஜின்னை பார்க்க தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் ஷாட் நேம் வந்துட்டு இன்னும் நான் யோசிச்சோன்னே கண்டிப்பாக தம்ப்நெயில்ல போடுறேன், பார்த்துக்கோங்க ஓகேவாடா. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம் சிஸ்டரிபான் தொடரட்டும், சேனல் வளரட்டும், பிடிஎஸ் வெளிரட்டும், ஆனங்கோல் செவிகள் கொள்ளிரட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் தாண்டா. இன்ட்ரொடக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு மழுகள் ஓகேவா, மலையாளத்து பெண் குட்டி ஓகேவா, ஓமன குட்டி எதுனாலும் ஓகே. அண்ட் எனக்கு அந்த அளவுக்கு மலையாளம்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில மலையாள வேர்ட்ஸை வந்துட்டு நான் இடையில யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓ ஓகேவா. அதாவது எப்படிப்பட்ட எந்த கம்பெனினா ஒரு இந்த டூரிஸ்ட் கைடு இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஒரு சிஇஓ இருக்கீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஓகேவா. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மயிலு குயிலாம் கத்தும் போல ஓகே. அண்ட் அதாவது அவர் சைடில் காமிச்சோம்னா அவர் வந்துட்டு ஒரு ஐடால். இப்போ இருக்கிற மாதிரி பிடிஎஸ்ல 7 பேர்ல அவரும் ஒருத்தர், தி செகண்ட் மெம்பர் ஆஃப் பிடிஎஸ் ஓகேவா. இந்த இன்ட்ரோ போது நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இப்போ ஸ்டார்டிங்ல தான் கொரியால தான் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் ஐயோ அப்புறம் இந்த என்னையும் இப்பெல்லாம் பண்றீங்க, ஆளுக்கு அவங்க மூந்து தான் பார்த்துட்டு உட்காரணுமா, இன்னும் 2 வீக் லிவிங் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னு நம்ம ஆரம் தான். இப்போ என்ன பண்றது, நானும் எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஏன் எங்கேயும் வெளியே போக கூடாது, நம்ம ஏதாவது டூர் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் சொல்றாரு. உடனே எல்லாரும் அப்படியே செம்மையா எக்ஸைட் ஆகுறாங்க. பிகாஸ் இவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி லீவு. அது அந்த லீவோட ஸ்டார்டிங் இது ஓகேவா. ஸோ வந்து எல்லாரும் உங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்க பிடிக்காம ஏதாவது ஊருக்கு போகலாம் இப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லாங் டிஸ்கஷனுக்கு அடுத்து நம்ம ஜிமின் தான் அவர் ஃபோன் எடுத்து, அதாவது ஒரு மாதிரி இந்த கூகுளில் சர்ச் பண்றாரு. லைக் எப்படின்னா, அது நேச்சர் கலந்த மாதிரி ரொம்ப கார்ஜியஸா வாட்டர், இந்த நேச்சர் வியூ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஏசியன் பிளேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் தாய்லாந்து. உடனே நம்ம ஜிமின் சொல்றாரு தாய்லாந்து அப்படின்னு. உடனே தாய்லாண்டா, எத்தனை தடவை தான் தாய்லாந்து போறது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. உடனே நம்ம இது தேவைதான். அப்போ ஹவாய் போலாமான்னு கேக்குறாரு. உடனே ஹவாயா. உடனே இந்த தங்குக்கு பார்த்துட்டு என்னடா எப்ப பார்த்தாலும் ஹவாய் நிலையிற, ஹவாயில எதையும் பிடிச்சி வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே போடா நான் இங்கே சொல்ல, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேங்க அமைதியா உட்காந்துட்டாரு. அப்படி எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க ஓகேவா. அண்ட் நம்ம ஜிம்மன் வந்துட்டு அப்படி வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ண அடுத்து அப்படி தாய்லாந்து வேணாம் அப்படின்னு முடிச்சுக்கு அடுத்து இப்படி போகும்போது வந்து கேரளா அப்படின்னு காட்டுது. நம்ம ஜிம் இது கேரளா கேரளா அப்படின்றாரு. உடனே கேரளாவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. உடனே கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் திரும்பி சொல்றாரு, கியூட்டா சொல்றாரு. அது வந்து திரும்பி இந்த கேரளா அப்படின்றது ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துட்டு வந்து அவர் மெயின் பார்ல போட்டு சர்ச் பண்றாரு. நம்ம வந்து இது நார்மலாவே கேரளாவை பார்த்தா எப்படி இருக்கும், மாதிரி நேச்சரா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது போட்டோஸ்லாம் சொல்லவா வேணும். ஆலப்புழால இருக்க போட் ஹவுசஸ், தென் கொல்லம் சைடு, ட்ரிவாண்ட்ரம், ஸோ எல்லாமே பார்த்துட்டு எல்லாரும் இப்படி வாயை பொழந்து உட்காந்துருக்காங்க. போனா இந்த இடத்துக்கு தாங்க போகணும் அப்படின்ற மாதிரி. தென் பிளான் பண்ணியாச்சு. இட்டலி நம்ம ஜிம் அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, எந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. அண்ட் டாப்ல இருக்குது உங்க கம்பெனி ஓகேவா. அதாவது உங்க கம்பெனிக்கு அவ்வளோ குட் ரிவ்யூஸ், இப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, நிறைய இடத்த சுத்தி காட்டுறாங்க, அந்த பிளான்ல இல்லாத இடத்துக்குலாம் கூட கூப்பிட்டு போறாங்க, நல்ல ஸ்டேஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் நம்ம ஜிம்னும், அதாவது விஐபி இதுல வந்து புக் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க இதுல தான் காமிக்கிறீங்க, நீங்க நான் ரொம்ப அழகா ஒரு மாதிரி சாரிலாம் கட்டிட்டு, அதாவது உங்க இதுல வந்து என்ன ஒரு ட்ரெடிஷன்னா, நீங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து உங்க இதுல வந்து டூருக்கு வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நீங்க ட்ரெடிஷ்னலா போய் வெல்கம் பண்ணுவீங்க. மீன் ட்ரெடிஷ்னலா லைக் இந்த ஒயிட் கலர் சாரி எவ்ரி திங், நீங்க அப்படியே டோட்டல் ட்ரெடிஷ்னலா எல்லாரும் வா அப்படின்னு பாக்குற அளவுக்கு போவீங்க ஓகேவாடா. அண்ட் அதுதான் உங்களோட பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஓகேவா. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் தான் எல்லாரும் அப்படியே வந்து ஏர்போர்ட்ல இருக்காங்க, அவங்க பிரைவேட் ஜெட் மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவாடா. அதுல இருந்து இறங்கி அந்த இடத்துல நிக்கிறாங்க. நீங்க தான் அப்படி அவங்களை நோக்கி இப்படி வரீங்க. தென் அதாவது அந்த கல்யாணி சாங்கை கூட கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க ஓகேவா, சும்மா அடிப்பொலியா இருக்கும். அண்ட் நீங்க வந்து இந்த சாரி எல்லாம் கட்டிட்டு நீங்க அப்படியே அழகா வரீங்க. அப்போ நம்ம மெம்பர்ஸ்லாம் உங்களை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பிகாஸ் நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. நீங்க அப்படியே அப்படியே வரீங்க. அதாவது காலைல கொலுசு, தென் இந்த ஒயிட் கலர் சாரி, கையில பேங்கிள்ஸ், தென் பொட்டு, இந்த சந்தனம், தென் அந்த இந்த இயரிங், ஜும்காஸ், தென் காஜல், அப்படி இருக்கீங்க ஓகேவா. நம்ம எல்லாரும் மெம்பர்ஸும் உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க.
அவ்வளவுதான். நம்ம மேப்ல எல்லாம் அப்படியே படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் மைக்கவா. சோ நீங்க அப்படியே அவங்க சைடுல தான் வரீங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சைடுல வராங்க அப்படின்னுட்டு உடனே நீங்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றீங்க. உடனே எல்லாரும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தென் நீங்க வந்துட்டு ஆம் வைன் அப்படின்னு உடனே நம்ம ஜின்னா இருந்துக்கோ அப்படின்றாரு. உடனே நம்ம ஜின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பட் அவரும் பார்த்தவங்களை பார்த்து பார்த்தாருதான் கொஞ்சம் ஃபிளாட்டு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டர் மெம்பர் மாதிரி காமிச்சுக்கணும்ல, அதனால வந்துட்டு மனுஷன் வந்துட்டு இருந்துட்டு போ அப்படின்னாரு. இப்போதைக்கு இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்காரு. உடனே நான் தான் வந்துட்டு உங்க டூரிஸ்ட் கைடு வயன் அப்படின்னு உடனே ஓ நீங்க தானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெக்கி நான் தான் ஜங்கு அப்படின்னு போய் கை கொடுக்குறாரு. நீங்க அப்படி ஓ அப்படி சொல்லிட்டு தென் இப்படி பல்பு கொடுக்குற மாதிரி நீங்க வணக்கம் சொல்றீங்க. அது நான் அவங்களும் ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி ஓகேவா. அண்ட் இப்படியே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்கீங்களா ஓகேவா. கார்ல வந்துட்டு இருக்கும் போது நீ அதாவது மிரர் சைடுல நீங்க அதாவது ஃபர்ஸ்ட் சீட்ல வந்து நம்ம ஜின் இருக்காரு. டிரைவிங் வந்து நீங்க தானே பண்றீங்க ஓகேவா. நீங்க வந்துட்டு இந்த கார்ல வந்து இடம் பார்த்தாது அப்படின்ற மாதிரி நீங்க டிரைவர் வர வேணாம் சொல்லியிருப்பீங்க. அதாவது நீங்க டிரைவ் பண்றது ஜின் அப்படியே அவ்வளவு அழகா அட்மையர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது உங்க ஃபேஸ்ல வந்து ஹேர்லாம் வந்து விழுது, நீங்க அப்படியே நவுட்டி நவுட்டி விட்டுட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அதெல்லாம் அவர் வந்து கவனிச்சுட்டே இருக்காரு. தென் அப்படியே ஒரு ரெசார்ட் மாதிரி வந்து ஸ்டே பண்றீங்க. அப்போ ரெசார்ட் வெளியே உங்க ஃப்ரெண்ட் ஐரா நிக்கிறா. மச்சான் இந்த புடிடி எவ்வளவு தானே இந்த லக்கேஜ் இந்த ஹோட்டலே வைக்கிறது, பேசாம இந்த ஹோட்டல்ல உனக்குன்னு பர்மனண்டா ஒரு ரூம் எடுத்துரு அப்படின்னு மாதிரி நம்ம உங்க ஐரா அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ விடுடி என்ன பண்றது நான் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐரா எடுத்து நீங்க வாங்கிட்டு போகும்போது ஐரா அந்த பசங்களாம் ஐ மீன் நம்ம மெம்பர்ஸ் 7 பேரையும் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி பாக்குறா. நீ என்னடி அப்படின்னு நீ மச்சான் இவங்க கூடயே ஸ்டே பண்ண போற அப்படிங்க. ஆமாடி அப்படின்றீங்க. தென் நம்ம ஐரா தான் செம்மையா இருக்காங்கடி அப்படின்னு நீங்க ஒன்னே அவங்க டூருக்கு வந்திருக்காங்க இப்படி பார்த்து பார்த்து மறைச்சு மறைச்சு தாத்தி விட்டுறாத அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ப நம்ம ஐராதான் நான் யாரையும் பார்க்கல ரசா நீ போ அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட சொல்லி விடுறா. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டு இது உள்ள வரீங்க. தென் மெம்பர்ஸ் எல்லாருமே ஐராவே ஒரு லுக் ஓட்டுட்டு தென் உங்க ஐரா கூட இருந்த அந்த பையனையும் ஒரு லுக் ஓட்டுட்டு டெல்லி அவங்க எல்லாரும் உள்ள வராங்க. வந்தோடனே அதாவது அந்த வந்துட்டு ஒரு ஒரு வீடு மாதிரி சொல்லலாம் ஓகேவாடா. ஸோ ஒரு நீங்க இருக்க போற இந்த 2 வீக்ஸ்மே அந்த அந்த பிளேஸ்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு ரெசார்ட் ஹோட்டல் மாதிரி இல்லாம ஒரு வீடு மாதிரி இந்த மாதிரி புக் பண்ணிருப்பீங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு 8 ரூம்ஸ் இருக்குது ஓகேவாடா. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே எடுத்தது போக ஒரு ரூம் இருக்கு. நீங்க வந்து அந்த ரூம் போய் எடுத்துக்கிறீங்க. அண்ட் நீங்க போய் உங்க திங்ஸ் எல்லாம் உங்க ரூம்ல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெளியே இருந்து ஜாலியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நிறைய கேம்ஸ் டிவிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்க தான் வந்திருப்பீங்க. லைக் உங்க நைட் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் அந்த நைட் ட்ரெஸ்ல கொஞ்சம் கியூட்டா இருக்கீங்க ஓகேவாடா. ஸோ லைக் அது வந்து தெருவியெல்லாம் போட்டு ஒரு நைட் ட்ரெஸ் கியூட்டா இருக்கீங்க. எல்லாரும் உங்களை பார்த்துட்டு இங்க வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்கள்ட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க. நீங்களும் அங்க போய் உட்காருறீங்க. அண்ட் உங்களை பத்தி கேக்குறாங்க. நீங்க என்ன உங்க ஏஜ் என்ன, அதாவது நீங்க வந்து எப்படிங்கிறா நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எல்லாமே. நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஸோ நாளைக்கு என்ன பிளானு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்துட்டு பிளான்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. லிட்டரலி அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சாப்பாடுலாம் வந்து ஒருத்தவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்களும் போய் சாப்பாடு உட்காருங்க. பார்த்தா வந்துட்டு அது வந்து சப்பாத்தி மாதிரி இருக்குது ஓகேவாடா. சப்பாத்தி வித் லைக் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் குருமா அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒழுங்கா சாப்பிட தெரியல. அவங்களுக்கு வந்து எப்படி அதாவது நீங்க வந்துட்டு எவ்ரிபடி லுக் ஹியர் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சப்பாத்தி வந்து இப்படி டியர் பண்றீங்க. லைக் கிளிக்கி அதை பிக்கிறீங்க. பிச்சு லைக் அந்த கிரேவியில வச்சு இப்படி வந்து சாப்பிடுறீங்க. தென் அவங்க எல்லாருமே அதை வந்து ட்ரை பண்றாங்க. பட் ஓரளவுக்கு ஒரு 2 தடவை கீழே வந்துருச்சு. நம்ம ஜின்னு தான் சப்பாத்திக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்காரு மனுஷன். இது அதாவது எப்படி அப்போ நீங்க தான் அவர் பிளேட்ல லைக் அந்த அவர் பிளேட்ல இருந்து நீங்க வந்துட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர் பிளேட்ல இருந்து வந்து அதாவது அந்த சப்பாத்தி எடுத்து அதை அந்த கிரேவில வச்சு நீங்க அவருக்கு வந்து ஃபீட் பண்றீங்க ஓகேவா. அதை எப்படி ஃபீட் பண்றீங்க. தென் அவரும் அப்படியே பொறுமையா வாங்கிறாரு. வாங்கிட்டான் வாங்கும்போது மனுஷனுக்கு இப்படி வயிற்றுல வந்து 1000 பட்டர்ஃபிளைஸ் வந்து பறக்குது. தென் அவர் வந்து அப்படியே உங்களை பாக்குறாரு. பார்த்த உடனே நீங்க வந்துட்டு ஓகேவா அப்படின்னு கேக்குறீங்க. நீ அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்கடா ஓகேவா. அப்போ அவர் தான் வந்துட்டு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாரு. நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிடுறீங்க. தென் அந்த மனுஷன் உங்க ஒரு சைட்ல சாப்பிடுறது உங்களை ஒரு சைட்ல பாக்குது, ஒரு சைடு சாப்பிடுறது உங்களுக்கு சைடு உங்களை பாக்குது. அந்த மாதமே ஃபுல்லுமே சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அப்போ வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே இப்படி கை கழுவிட்டு லைக்
திரும்பி உங்க கான்சியஸ் வந்து பேசுறாங்க. நீங்க வந்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தென் அவங்களும் உங்களை புரிஞ்சுட்டு போய் தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் இந்த அப்படியே இந்த வட்டமேசை மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. நடந்து முடிச்சுட்டு அந்த பிளேஸ்க்கு போகணும், இந்த பிளேஸ்க்கு போகணும், அந்த பிளேஸ் அவ்வளவு கார்ஜியஸா இருக்கு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அடுத்து எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனோடனே நம்ம ஜின் தான் லைக் உங்களுக்கே தெரியாம உங்களை போட்டோஸ் எடுத்திருப்பாரு. லிட்டர்லி வாஸ் சீயிங் தட். ஓகேவா? அவர் உங்களை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவர் வந்துட்டு அவர் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் வித்தின் 20 minutes அந்த இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அதை அவர் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வயன் அதாவது நீங்க வந்துட்டு கொச்சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கொச்சி. தென் வந்துட்டு உங்க ஏஜ் 25 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. 25 டூ யங் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் வந்து 30 years. ஓகே, 30 years வச்சுக்கலாம். ஸோ 25 டூ யங் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவன் உங்களுக்கு மோல்ஸ் உங்களுக்கு எங்கெங்க மோல்ஸ் இருக்குன்னு கொண்டு அதுல இருக்குது. அவருக்கு ஒரு சில கொஞ்சம் வியர்டா இருக்குது. பட் வந்துட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சொல்லுவாங்க சில அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் தான். ஸோ வந்து அவர் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்க உங்க ஹிப்ல வந்து உங்களுக்கு ஒரு மோல் இருக்கும். ஓகேவாடா? ஸோ அந்த மனுஷன் அதை பார்த்து லைட்டா சிரிச்சிருப்பாரு. அண்ட் நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே நீங்க வந்து நார்மலா ஒரு அவுட்ஃபிட் இருக்கு தெரியுமாடா? ஸோ நார்மல் அவுட்ஃபிட்னா லைக் ஒரு ஜீன் பேண்ட் அந்த மாதிரி தான் வந்திருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால தான் நீங்க சாரியில வந்திருப்பீங்க. அப்போ மெம்பர்ஸ்லாம் உங்களை நார்மலா ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. நீங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு கார் எடுத்து டிரைவ் பண்றீங்க. டிரைவ் பண்ணும்போது இப்படி நிறைய கான்வர்சேஷன் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அப்படியே சலிக்காம ஒவ்வொரு இதுக்கா ஆம் ஓம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இதை கேட்டுட்டு தென் ஒவ்வொருத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே வரீங்க. அண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வர இடம் வந்துட்டு எது வச்சுக்கலாம் மீன் நீங்க வந்துட்டு அப்படி வந்து ஒவ்வொரு பிளேஸஸா வந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இப்போ டைம் ஒரு 11 மணி ஆகுது. நீங்க வந்து 11 மணிக்கு ஆலப்புழால இருக்க போட் ஹவுஸ் போகணும். ஸோ 11 மணிக்கு அலாட் பண்ண மாதிரி நீங்க போயிட்டீங்க. போன உடனே மனசு அப்படியே ஒவ்வொருத்தவங்களாம் வெயிட் பண்றாங்க. போட் ஹவுஸ்ல ஏறின உடனே இப்படி ஒவ்வொருத்தவங்கலாம் கையிலேயே பிடிக்க முடியல. அப்படியே ஒவ்வொரு வியூவா அப்படி ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நம்ம ஜின்னு வியூவை ரசிக்கிறாரோ இல்லையோ உங்களை நிறையவே ரசிக்கிறாரு. நீங்களும் ஒரு செகண்ட்ல நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க ஒரு சடனா திரும்பி பாக்குறீங்க. உடனே திரும்பி உடனே லைக் அந்த உங்க ஐ கான்டாக்ட வந்து அந்த மனுஷன் வந்துட்டு வாங்காம உங்களை வந்து சைடு வந்து திரும்பிடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வியர்டா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த டைம்ல ஜின் உங்களை கூப்பிட்டு வாயன் அப்படின்னாரு. உடனே நீங்களும் சொல்லுங்க ஜின் அப்படின்னு. ஓகே, இப்போ எப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போவோம் அப்படின்னாரு. நீங்க நீங்க நாம வந்துட்டு நாளைக்கு காலைல போவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகேவா? அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து மலையாளம் கொஞ்சமா யூஸ் பண்ண சொன்னேன். இது வரைக்கும் நான் மலையாளம் யூஸ் பண்ண மாதிரியே இல்லை. அதாவது தமிழ்லயே பேசி பேசி தமிழ் வேர்ட்ஸ் தான் டோட்டலா வருது. மலையாளம் ரொம்ப கம்மியா தான் வருது. ஸோ அப்படி வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காதீங்க. வாட்சக்கோருக்காக வந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? அப்போ வந்துட்டு நம்ம ஜின்னா வந்துட்டு கூப்பிட்டு பேசி முடிச்சோடனே அவர் ஒரு ரூம்ல போய் உட்காந்துட்டு அவர் வந்து என்னன்னே தெரியல. அவர் வந்து ஒரு பெட்ல படுத்து உருண்டுகிட்டு இருக்காரு. ஓகேவா? லிட்டரலி உட்கார்ல உருண்டுகிட்டு இருக்காரு. அண்ட் அப்புறம் வந்துட்டு நீங்க நீங்க தான் இங்க வந்துட்டு மதி என்னடா கொஞ்சம் வியர்டா நடந்துக்காரு இவர் மட்டும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு விட்டுறீங்க. ஓகேவா? ஸோ நைட்டு இந்த மாதிரி டின்னர் தான் போகுது. தென் நைட் வந்து நிறைய பேசுறீங்க. அதாவது ஒரு ஐடலா இருக்குது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேன் இப்படி நடந்துப்பாங்க, இவ்வளவு ஹேட் கமெண்ட்ஸ் வரும், எவ்ரி திங் தேர் சேயிங். ஓகேவா? அப்போ வந்துட்டு நீங்களும் அதாவது இப்படி ஒரு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாயாலே அது ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து. அண்ட் அப்போ நம்ம நம்ம ஜேகே தான் அவங்க பக்கத்துல வந்து நூனா அப்படின்றாரு. நீங்களும் அப்படியே லைட்டா ஒரு பார்த்து பிரைட்டா ஸ்மைல் பண்றீங்க. அந்த அதாவது நமக்கு லெஃப்ட்ல உங்களுக்கு லெஃப்ட்ல வந்து ஜேகேவும் உங்க ரைட்ல இது தேயாவும் உங்க பேக் சைட்ல வந்து ஜிமே வந்து உங்களை பார்த்து அப்படி உங்களை ஹக் பண்ணிட்டு நூனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஓ சரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதாவது சரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. தென் அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய சொல்றாங்க. லைக் நாங்க இப்படிதான் நாங்க ஒன்னா சேர்ந்தோம் ஃபர்ஸ்ட் டைம். ஜின் இல்ல ஓல்டர் மெம்பரு அப்படி ஜின் இப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் ஆயிடுச்சு. நீங்க வந்து தூங்க போயிட்டீங்க. தூங்க போகும்போது நீங்க உங்க பெட்ல உட்கார்ந்து இருக்கும் போது சடனா டோர் ஓபன் ஆகுது. அப்போ டோர் ஓபன் ஆனதுக்கு அடுத்து நம்ம ஜின் தான் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா அப்படின்னாரு. நீங்க உள்ள வாங்க
ஜின் அப்படின்றீங்க. உடனே அவர் ரொம்ப பொறுமையா உள்ள வராரு. உள்ள வந்தோடனே உங்க பக்கத்துல உட்காந்துட்டு ஆக்சுவலி நீங்க வந்து சாங் கேட்டுட்டு இருப்பீங்க ஓகேவாடா. ஸோ அந்த மனசை அப்படியே லைட்டா என்ன எட்டி பார்ப்பாரு. என்ன சாங்னா லைக் தாரமே தாரமேன்னு போட்டிருக்கும். அதாவது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் ஓகேவா. தாரமே தாரமேன்னு போட்டிருக்கும். உடனே அந்த மனசை ரீட் பண்ணிட்டு தாரமே தாரமே அப்படின்றாரு. உடனே நீங்களும் யுவான் அடுத்த மாதிரி ஹெட்ஃபோன் எடுத்து அவர் காதல் வைக்கிறீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மனுஷன் இந்த சாங் லிசன் பண்ணாரு. பட் இட்ஸ் குட் ஓகேவா. ஸோ அந்த மனுஷன் உங்க கூட சேர்ந்து அப்படியே வந்து லைக் ஹெடை ஷேக் பண்றாரு. ஒரு மாதிரி அது மாதிரி ஒரு மனுஷன் இந்த மெலோடி ஒரு ஏதோ பண்ணுது. ஸோ அவர் வந்து உங்களை வந்து பாக்குறாரு. நீங்க வந்து நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணி அந்த சாங்கை ஃபீல் பண்ணிருக்கீங்க. தென் அந்த மனுஷன் அப்படியே லைக் அவர் ஃபிங்கர்ஸ் எடுத்து உங்க லிப்ல வச்சு அழகா வைப் பண்றாரு. நீங்க அப்படியே அவர் ஃபிங்கர்ஸ் பட்ட உடனே இப்படி கண்ணை திறக்குறீங்க. பார்த்தா அவர் வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு உங்க லிப்பை வந்து ரப் பண்ணிருக்காரு. நீங்க பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்றீங்க. அது அது ஃபைன் சாரி அப்படின்ற மாதிரி அவர் கையெடுத்துறாரு. அதாவது கையெடுத்தோடனே ஒரு ஆக்வர்ட்னஸ் தாங்காம அவர் வந்து இந்த ஹெட்ஃபோன் அவங்கள்ட்ட கழட்டி கொடுத்துட்டு சாரி வைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உடனே போயிடுறாரு. உங்களுக்கு புரியல. ஆஹ் ஆஹ் இப்ப என்ன நடந்துச்சு. ஏ வைன் நீ தான் பிராந்து அப்படின்ற மாதிரி நீங்க உங்கள்ட்ட பேசிட்டு அந்த மனுஷன் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி நினைச்சிட்டு விட்டுருவீங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock 7 o'clock கிட்ட வந்துட்டு அவங்க நார்மலா அந்த ஷோ சைடு வந்து ரீச் பண்ணிட்டீங்க. ரீச் பண்ண உடனே அந்த சைடு ஆலப்புழா சைடுல வந்து ஒவ்வொரு சைடா நீங்க சுத்திட்டு இருக்கீங்க. அண்ட் பீச் அப்படி ஒவ்வொரு சைடா போகும்போது அப்படி ஜாலியா ரொம்ப ஜாலியா அந்த மெம்பர்ஸ் கூட மெம்பரா நீங்களும் கைடுன்னு இல்லாம அந்த மெம்பர் கூட 7 மெம்பர் கூட நீங்க மெம்பரா அவ்வளோ அட்டாச்சா அப்படி ஜாலியா இருக்கீங்க. அண்ட் இப்படிதான் டேஸ் போகுது. நீங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. அண்ட் நாளைக்கு வந்து மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இத்தனை நாள் இருந்தவங்க வந்துட்டு ஓகே அதாவது போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இவங்க போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. இவங்க போகாதுன்னு சொல்ல முடியாது, போகணும்னு சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அவங்களுக்கும் அப்படிதான் கூடவானா சொல்ல முடியும் அதுக்குன்ட்டு. ஸோ நம்ம ஜிம் தான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நினைக்காரு. நான் சொல்லியிருப்பேன் ஏர்லியாவே உங்களுக்கு பர்த்டே அப்படின்னுட்டு. ஸோ இன்னைக்குதான் உங்க பர்த்டே. அப்போ உங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஐ மீன் அயராவும் அயராவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் ஓகேவா. ஸோ அவங்களுமே வந்திருப்பாங்க. வந்தோடனே அதாவது உங்களுக்கு மெம்பர்ஸ் நீங்க போகும்போது வாங்கியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ மயராவும் மயரா பாய் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. கேக்ஸ் எல்லாம் கட் பண்றீங்க. கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாய் எடுத்து அயராக்கு ஃபீட் பண்றீங்க. அயரா உங்களுக்கு ஃபீட் பண்றா. தென் இப்படி ஒவ்வொரு தடவை மாத்தி மாத்தி ஃபீட் பண்ணிக்கிறீங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து ரிமைனிங் கேக் வச்சு ஜாலியாக இப்படி விளையாண்டு இருக்கீங்க. அதாவது உங்க உங்க ஃபேஸ் தான் கண்ணாடியிலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கேக் எல்லாம் எடுத்து உங்க ஃபேஸ்ல அப்படி பூசி அப்பி வச்சிருக்காங்க. நீங்க அப்படி பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த ஜின் தான் வாயன் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாரு. நீங்க சொல்லுங்க ஜின் அப்படின்றீங்க. தென் அந்த மனுஷன் லைக் அந்த நேரத்துல இந்த மனசு யோசிக்காம லைக் அந்த இடத்துல வந்து அதாவது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரிங்லாம் அப்படி வச்சுட்டு குனிஞ்சிட்டு நீ நினைக்கும் பொழுது நிழல் தரையில் படாது உன்னிழலை எனது உடல் நழுவ விடாது பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது உன்னை தாண்டி அதுவும் தெரியக்கூடாது ஓ தாருமே தாருமே வா அப்படின்ற மாதிரி அந்த மனசு உங்களுக்கு அன்னைக்கு நீங்க கேட்ட அந்த சாங் உங்க முன்னாடி பாடி அவர் வாய்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலி அவங்க வாய்ஸ் கொஞ்சம் மொக்கதான். அவர் வாய்ஸ்ல யோசிச்சு பாத்துருங்க. அண்ட் அப்போ வந்து அந்த ரிங் உங்கள்ட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலி நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணன்னு தெரியல. நீங்க வந்துட்டு சாரி ஜென், நான் உங்களை எந்த ஒரு மோட்டிவ்லயும் நான் அப்படி உங்களை பார்க்கல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி அவர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. எல்லாருமே வந்துட்டு ஜின் சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஜின்னுக்கே அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ஜின் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து அவர் எந்திரிட்டு சாரி வாயன், நீ இப்படி என்னை பார்த்துருப்ப அப்படின்னு நினைச்சேன். சாரி, ஐம் so சாரி அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு அப்படியே போறாரு. போயிட்டு அன்னைக்கு நைட்டு உங்கள்ட்ட பேசிருக்கவே மாட்டாரு. உங்களை ஃபேஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே அது முடியுது. அந்த செஷன் முடியுது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு போறாரு. அவங்களுக்கு ஒரு பாய் கூட சொல்லல. பட் போகும்போது கடைசி டைம்ல கார்ல இருந்ததுக்கு அடுத்து மயன் என்னை மன்னிச்சிரு,
நீ என்ன அந்த மோட்டிவ்ல பார்த்திருப்பேன்னு நினைச்சேன் நானு. பட் ஐம் சாரி. நான் உன்னை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை ஆம், என்ன கூட பேசணும்னு தோணுச்சுன்னா என் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடு. வில் பி ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபார் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் கண்ணுல இருந்து லைக் ஒரு குட்டி டிராப்லெட் வருது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நீங்க அதை டோட்டலா மறந்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த 2 வீக்ஸுமே ரொம்ப ஹாப்பியா போயிருக்கும். மெம்பர்ஸ் கூட ஜாலியா சுத்திருப்பீங்க. அவ்வளோ ஹாப்பியா நீங்க இருந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்க ஒர்க்ஸை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு அவர் இல்லாத டேஸ் ஒரு மாதிரி தோணுது. அதாவது அவர் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குதுடா. ஓகேவா? அண்ட் எப்படி, அதாவது அது உங்களுக்கு லவ்னு சொல்லவா இல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லவா, அந்த மாதிரி ஒரு பாண்ட்ல நீங்க இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லயுமே இருக்கீங்க. அப்போ நீங்க தான் என்ன பண்ணன்னு தெரியல. பட் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவருக்கு ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி பேசுறதுக்கு வந்து டேர் இல்ல. அதாவது ஒரு அந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்ல. ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு ஜங்குக்கு கால் பண்ணி அவரை பத்தி கேக்குறீங்க. அதாவது அவருக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரி இருக்கணும், எப்போ வந்து அவர் பீடங்க இருக்கு, எவ்ரிதிங் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெய் கேக்கும் எதுக்கு இதெல்லாம் கேட்கற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. நூனா கேட்டா சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஜேக்கையும் அவரைய ஒவ்வொருத்தரா நூனா அப்படின்ற மாதிரி சொன்னாலே அவர் போதும் எல்லாத்தையும் வளருறாரு. அதாவது நம்ம ஜின்னோட பர்த்டேக்கு இன்னும் 3 வீக்ஸ் அந்த டைம் இருக்குது. நீங்க அப்படியே ஜின்னோட பர்த்டே என்ன வளர்ந்தாலும் பரவாயில்ல போ இந்த மாதிரி நீங்க அவ்வளவு உங்களுக்கு இருக்க அந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்றீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் போறீங்க. ஷாப்பிங் போய் ஒரு மாதிரி லைக் ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் பிடிக்கும்னு வச்சுக்கோங்கடா. ஓகேவா? அதாவது ரெட் கலர் saree வாங்குறீங்க. அதாவது நீங்க வந்து ஜின்னோட பர்த்டேக்கு வந்து saree கட்டணும் அப்படின்ற மாதிரி. லிட்டரலி இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது ஒரு பர்த்டேக்கு. நீங்க ஃப்ளைட்ல இப்போ அவங்க இருக்கீங்க. ஜின்னுக்கு கால் பண்ணி சொல்லலாமா வேணாமான்னு நிறைய தாட்ஸ். அண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க போய் ஜேகே வீட்டில் தான் ஸ்டே பண்றீங்க இன்னைக்கு. ஜேகே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பண்றாரு. அதாவது குக் பண்ணி தராரு. எவ்ரிதிங் நீங்க வந்து என்ஜாய் பண்ணி ஜேகே நல்லா பேசிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜின்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்துட்டு உங்க திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அரேஞ்ச் தான் எப்படி சொல்றதுன்னா, நாளைக்கு என்னென்ன போடலாம் நீங்க வந்து அவ்வளோ ஈகரா இருக்கீங்க. அதாவது நாளைக்கு வந்து இந்த saree கட்டணும், இந்த ஹிப் செயின் போடணும், இந்த ஜும்கா போடணும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப எக்ஸைட்ஃபுல்லா இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நீங்க வீவர்ஸ் எடுத்து பார்த்தா நம்ம ஜின்னு காலங்காத்தாலே வந்து லைவ் போட்டிருக்காரு. நீங்களும் இந்த லைவ் எல்லாம் பார்த்துட்டு நீ எனக்கு சொல்லும் போது எனக்கு தெரியல, இப்போதான் அந்த வேர்டோட அருமை தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க வந்துட்டு போய் அதாவது ஜின்க்கு வந்துட்டு அதாவது நம்ம ஜேகே தான் உங்களை கூட்டு போயிருப்பாரு. பட் வந்து வெளியே விட்டுருப்பாரு. ஓகேவா? நீங்க உள்ள வராதீங்க அப்படின்ற மாதிரி. நீங்க எல்லாருமே உள்ள போயிருப்பாங்க. எல்லாருமே உங்களை கவனிச்சிருப்பாங்க. பட் நோ ஒன் சே எனிதிங் அபவுட் யூ டு ஜின் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு உள்ள இருக்கும்போது நீங்க வந்து ஜின்க்கு கால் பண்ணிருப்பீங்க. உடனே ஃபர்ஸ்ட் ரிங்லேயே கால் என்ன ஆகுது. ஹலோ ஹலோ ஒயின், எது ப்ராப்ளமா எது அப்படின்னு சொன்னேன். இரு ஜின், ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே அவரும் லைக் ஒரு குட்டி ஸ்மைலு. தேங்க்யூ, ஐ மீன் கம்சமித்தோ அப்படின்றாரு. நீங்களும் "ஆஹ், எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. நீ நான் நல்லா இருக்கேன். நீ அப்படின்றாரு. உடனே நல்லா இருக்கு. உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாருங்க. உடனே மீட்டா, நான் வேணா இந்தியா வரட்டுமா அப்படின்னு கேக்குறீங்க. உடனே நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் நீ தான் இந்தியா வரணுமா, நான் கொரியா வரக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. உன்னி ஜின், என்ன வாயின் பேசுற, லூசா நீ அப்படின்றீங்க. அப்படின்றாரு. நீ ஏன் நான் லூசா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு லைக் அந்த பாடி கார்ட்ஸ் வந்து ஜேகே வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அதாவது இந்த பொண்ணு வந்தா உள்ள விடுங்க, அவங்க தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு மாதிரி. ஸோ வந்து அவங்க எதுவும் சொல்லாம உள்ள விட்டுறாங்க. லிட்டரலி நீங்க உள்ள வரீங்க. லைக் அந்த பிளாக் அந்த ஒயிட் ஐ மீன் இந்த ரெட் கலர் saree, இந்த ஹிப் செயின் அழகா வரீங்க. நம்ம ஜின்னு தான் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. நீங்க வந்துட்டு ஜின்னை போய் ஒரு ஹக் பண்ணிட்டு, சாரி ஜின், நீ சொல்லும் போது அந்த வேர்டு அர்த்தம் எதுவுமே புரியல, ஆனா இப்ப புரியுது. ஐ திங்க் ஐம் மேட்லி லவ்விங் வித் யூ வித்தவுட் மை நோனஸ். எனக்கு தெரியாம நான் லவ் பண்ணிருக்கேன் போல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நம்ம ஜின்னுக்கு கண்ணெல்லாம் வேர்க்குது. ஒப்பனா சொல்லணும்னா லைக் மனுஷனுக்கு கண்ணெல்லாம் வேர்த்துட்டு ஒரு மாதிரி வருது. அவரு அது வயன் அப்படின்னு. சாரி ஜின்,
நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவர்தான் நம்ம சும்மாவே நம்ம சின்ராச கையில பிடிக்க முடியாது, சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவர் கையிலே பிடிக்க முடியல. ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு பார்த்துட்டு. உங்களை வந்து இப்படி கட்டி புளியறாரு மனுஷன், புளிஞ்சு. ஆஹ் அதாவது அந்த அந்த மூமெண்ட்டை வந்து நீங்க ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றீங்க. தென் கேக் வந்து கட் பண்ணி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் கொடுக்குறேன். நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஆரம்புக்கு கொடு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஃபீட் பண்ணுங்க. தென் ஆரம்புக்கு அப்படி ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கா கொடுத்துட்டு அப்படியே ஜாலியா நீங்க வந்து கரோக்கி பண்றீங்க, பாட்டு பாடு கரோக்கி பண்றீங்க. தென் நிறைய சாப்பிடுறீங்க, ஜாலியா இருக்கீங்க. நீங்க வந்துட்டு போன உடனே உங்களுக்கு எல்லாம் புட்டு செஞ்சு கொடுத்துருப்பீங்க. மனுஷங்களுக்கு எல்லாம் நாக்கு செத்து போய் கிடக்கும். புட்டு 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 அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே பொறுமையா எல்லாருக்கும் புட்டு செஞ்சு கொடுக்குறீங்க. புட்டு சாப்பிட்டுட்டு யாரோ அப்படியே வந்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போறாங்க. நீங்க வந்து ஜின் கூட ஸ்டே பண்றீங்க. ஜின் கூட ஸ்டே பண்ணி நிறைய பேசுறீங்க, நிறைய பழகுறீங்க. அதாவது நான் உன்னை எப்படி மிஸ் பண்ணேன், இப்படி மிஸ் பண்ண அந்த மனசு சொல்றாரு. நீங்களும் அப்படியே அவரத்தையும் கேக்குறீங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுறீங்க. தென் ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்ஸா அந்த மனுஷன் உங்களை அப்ரோச் பண்றாரு. நீங்களும் பொறுமையா அவர் அப்ரோச்சுக்கு அப்படி அடங்கி போறீங்க. சரி, உங்களுக்கும் அவருக்கும் இமேஜின் பண்ணிக்கோங்க. டர்ட்டி மைண்ட் வச்சு டர்ட்டியா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க லிட்டரலி. அதுக்கப்புறம் உங்க லைஃப் நல்லா போகுது. நீங்க வந்து இப்படி டோட்டலா கொரியாக்கே வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. பட் போக போக வந்துட்டு அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அதாவது நம்ம ஜென் லவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய தெரிஞ்சோடனே நம்ம ஆர்மிஸும் ஓகே வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவாடா? அண்ட் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை, ஓகேவா? அந்த ஆண் குழந்தையின் பேர் வந்து ஏதாவது நீங்களே வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பேரும் எனக்கு எதுவும் தோணலை. ஓகே. அண்ட் இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். குட்டி ஒன் ஷாட் தான், அது ரொம்ப குட்டியா தான் இருக்குது எனக்கே தெரியுது. அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கடா. சராங்க. Oh, party, yeah.